அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த நேர்களே, நண்பர்களே, உறவினர்களே, இந்த இடத்தில் ஷேக் முபாரக் மதனி அவர்கள் நீயா சம்பந்தமாக ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருக்கிறார். அதற்குரிய பதிலாகத்தான் இந்த பதிவை நாம் அமைக்கிறோம். முதலாவதாக எங்களுடைய இளைஞர்களுக்கு, நண்பர்களுக்கு நாம் சொல்லிக்கொண்டு வர விஷயம் என்னென்றால், சன்மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும், தெரிஞ்சு கொள்ளணும் என்ற ஆர்வத்தில் நாங்கள் எந்த விடயத்தை யாரிடத்தில் தெரிஞ்சு கொள்ளணும் என்றதில் முதலாவது தெளிவு இருக்கணும். இப்படி நாங்கள் கேட்டுக்கொண்டு போகிறதால வர விளைவு தான் எங்களுடைய இபாதத்தெல்லாம் பாலாகக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நிலைக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நோன்பென்றது ஃபர்தான ஒரு இபாதா. அந்த இபாதா பாலாகி விடாமல் இருக்கணும் என்ற மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. அது சரியாக நிறைவேற வேண்டுமென்றால் என்ன செய்யணும்னு ஒன்று இருக்குது. அந்த தொடரில் நீயா என்றது, நீயத்தை நாங்கள் வைக்கிறோம் தானே, இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அதாவது நீயான்றது வாஜிப். ஒரு நோன்பு செல்லுபடி ஆகிறதுக்கு அது ஒரு ஷர்த், ஒரு நிபந்தனை, ஒரு வாஜிப். கண்டிப்பாக நியத் வச்சு ஆகணும். ஆனால் இந்த இடத்துல ஷேக் அவர்கள் நியத்தை வைக்கிறது சுன்னத்துன்னு சொல்கிறாரு. அவ்வளவுக்கும் ஃபுகஹாக்கள் 1000 வருடம் 1400 வருடத்தை கடந்த ஃபுகஹாக்கள் யாருமே இந்த நோன்பு நியத்தை சுன்னத்துண்டு சொல்லல. எல்லாரும் வாஜிப்னு சொல்லிக்கிறாங்க. இது ஷர்த்து, இது செஞ்சால் தான், நியத்தை வச்சால்தான் நோன்பே செல்லுபடியாகும். ஏன் இவர்களால் ஏற்கப்பட்ட அந்த பகுதி கூட, அதாவது இந்த வஹாபிச உலமாக்களின் பின்னணியில் உள்ள அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா கூட அவங்க கூட நோன்பு நியத்து சுன்னத்துன்னு சொல்ல இல்லை. அவங்களுடைய பின் பாசுரிய ஃபத்வா எடுத்து பார்த்தாலும் சரி, தாருல் இஃப்தா சவுதியாவில் பார்த்தாலும் சரி, அங்கே எங்கேயுமே சுன்னத்துன்னு சொல்கிறாக்களை எனக்கு காண கிடைக்க இல்லை. அது இல்லாமல் அல் அஸ்ஹர், நான் சொன்ன ஏற்கனவே 1000 வருடங்களை கடந்த அந்த பல்கலைக்கழகம் இருக்குது. முழு உலகத்துக்கும் இல்முடைய சேவை செஞ்சு கொண்டு இருக்குது. அங்கே உள்ள தாருல் இஃப்தா எடுத்து பார்த்தா, தாருல் இஃப்தா அல் மிஸ்ரியாவில் எடுத்து பார்த்தோம்னா எங்கேயுமே என்ன செய்ய கிடைக்கிது இல்லை, அந்த ஃபத்வா நோமனியத்து சுன்னத்துன்னு கிடைக்க இல்லை. சரி, இதுவெல்லாம் வேறு நிறைய ஃபிக்ஹுடைய அந்த வெப்சைட்டில் எங்கேயுமே கிடைக்க இல்லை. எனவே ரமதானுடைய நோன்பு நியத்து வைக்கிறன்றது அது ஷர்த்து, அது வாஜிப். அந்த ஹதீத் மல்லம் யுபையித்ன்ற அந்த ஹதீத் இருக்குது, அதனூடாக வாஜிப். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவர் சொன்ன சுன்னத்தின்ற அந்த கருத்தை கேட்டுட்டு யாரும் எடுத்துகிட்டு போய் நோன்பு பாலாக்கிவிட வேண்டாம் என்ற மிக அன்பாக நாம் ஞாபகப்படுத்தி கொள்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நோன்பை இந்த உச்சரிக்கிற பகுதி ஒன்று இருக்குது. அதாவது இமாம்கள் சொல்லி தருவாங்க தொழுதுக்கு பிறகு அது நாங்கள் சொல்கிறது. நாவால நீயத்தை சொல்லுதல் என்ற தலைப்பு இருக்குது. குறிப்பாக எங்களுடைய எல்லா ஃபிக்ஹுடைய கிதாபுகளிலும் மிக மிக தெளிவாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. மிக தெளிவு. குறிப்பாக மதரசாவில் 1ஆம் வகுப்பில் சேர்ந்த ஒரு 4 மாதத்தை தாண்டக்குள்ளே அந்த கிதாபு பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு சொல்கிறது சஃபீனத்துன் நஜான்னு சொல்கிறது. ஆக சின்ன கிதாபு, ஒரு குறிப்பிட்ட ஒரு தாள்களை கொண்டதாக தான் அது இருக்கும். சரி, அது படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கூட கேட்டால் கூட மஹல்லுஹல் கல்பு, நியத்தை வைக்கிற இடம் மனது, உள்ளத்தில் நியத்து வாரன்னு மிக அழகாக சொல்லும். நாவில் உச்சரிக்கிறது வாஜிபண்டு யாருமே எழுதி இல்லை. எந்த கிதாலுமே நாவில் உச்சரிக்கிறது வாஜிபண்டு எழுதியே இல்லை. நாங்கள் மனதில் தான் நியத்து வைக்க வேண்டும் என்றதை மிக தெளிவு. யாராவது வாஜிபுன்னு சொல்லியிருந்தால் நீங்கள் செய்யலாம், அதை மறுத்து பேசலாம், பிரச்சனை இல்லை. எந்த கிதாப்லேயும் வாஜிப் இல்லை. சரி, இன்றைக்கு பள்ளியில் சொல்லி கொடுக்குற ஆட்கள் கூட வாஜிபுண்டு பேசிக்கிறாங்களா? நியத்தை சொல்லி கொடுக்குற வாஜிபுண்டு யாரும் சொல்ல இல்லை. நியத்தை சொல்லி கொடுக்குறதே ஞாபகம் மூட்டுதல்,
வாரதுக்காக வேண்டி மட்டும்தான் சொல்கிறாங்களே இல்லாமல் சொல்லிக் கொடுக்க இல்லாட்டி நவைத்து சௌமகத்தையும் சொல்லி கொடுத்து அவர் தமிழ் அப்படியே சொல்ல இல்லாட்டி நோன்பு கூடாதுண்டு எந்த ஃபிக்ஹுடைய கிதாபிலேயுமே இல்லை. இன்றைய உலமாக்களில் யாரும் அப்படி சொல்கிறதில்லை. ஞாபகம் மூட்டுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க, அக்க சொல்லுவாங்க, அதோட நீத்து உண்டாயிரும். ஏனெண்டா இந்த ஒரு பகுதியை வச்சுக்கொண்டு என்ன செய்கிற, இதுக்கு ஆதாரம் இல்லை. அப்போ நியத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆதாரம் உங்கள்கிட்ட இல்லைண்டா நீங்கள் என்ன செய்யணும், ஆதாரம் உள்ள சொல்கிற மதுசாக்களுக்கு வந்து கேட்டு பார்த்தா அழகாக ஆதாரம் தருவாங்க. ஏனெண்டா நாங்கள் ஃபிக்குடைய இலங்கையில் குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய பொதுவான இடங்களில் ஷாஃபி ஃபிக்கு கூடுதலாக இருக்கும். அப்போ அவங்களோட பள்ளிகள் அப்படி செய்கிறாங்கண்டா அந்த பள்ளிக்கு வாங்கோ, மதரசாவுக்கு வாங்க, கேளுங்க, மிக தெளிவாக ஆதாரம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க தானே இந்த பெரியாக்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, சின்ன பிள்ளையாக இருந்தால் சில நேரத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டி வரும். இப்போ சின்ன பிள்ளையாக இருந்தால் அந்த நியத்தை சொல்லிக் கொடுக்கறது ஆதாரமிக்க அவங்கள்ட்ட குரானில், உங்கள்கிட்ட குரானிக்கு தானே அந்த குரானில் ஆதாரமிக்க எடுத்து சொல்லுங்க. இல்லை உங்கள்கிட்ட சில ஹதீஸ்கள் இருக்கும் எடுத்து சொல்லுங்க, சின்ன பிள்ளையாக என்ன செய்யலாம், நியத்தை சொல்லிக் கொடுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. அது சொல்லுங்க, எடுத்து வச்சிங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதுக்கு முழுமையான தயாராக இருக்கிறோம். எனவே சங்கைக்குரிய ஷேக் முபாரக் மதனியை பற்றி நான் சொல்கிறோம், நீ முதலாவது இந்த நீயத்தை வைக்கிற சுன்னத்துன்னு சொன்னீங்க தானே, இது பெரிய ஒரு சமூகத்துடைய நோன்பை ஃபசாதாக்குற வேலை. இது பெரிய ஒரு சமூகத்தோட நோன்பை ஃபசாதாக்குற வேலை தான். நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு வரோம், இந்த வஹாபிச உலமாக்களுடைய பிரச்சனையே ஒரு அடிப்படையுமே இல்லாமல் குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்லி ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு அப்படியே தண்ட புறத்துலேருந்து சட்டத்தை சொல்கிறது. எந்த ஃபுகஹாக்களுமே சொல்ல இல்லை வரலாற்றில் நோம்பு நியத்து சுன்னத்துண்டு. ஆனால் முபாரக் மதனியாவும் சொல்லிக்கிறீங்க. இதனால் இவங்களுக்கு இது மாதிரி ஆனாக்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு தங்களுடைய நோன்பை பாலாக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த பதிவை நாங்கள் முன்வைக்கிறோம். எனவே நியத்தை பொறுத்தவரையில் நியத்துன்ற வாஜிப் எல்லார்ட்டையும், குறிப்பாக ஹனஃபி மதுஹபை சார்ந்த ஃபுகஹாக்களிடத்தில் நோன்பு ஆரம்பத்தில் வச்சாலே போதும், கடைசி வரைக்கும் வைக்கிற அவசியம் இல்லை. வைக்கிறது ஒவ்வொரு நாளும் வைக்கிறது சிறந்தது அவங்கள்ட்ட. ஆனால் நீயத்துன்றது முதலண்டாவது வைக்கிறது வாஜிப். அவங்க கூட சுன்னத்துன்னு சொல்லலை, அடுத்த மதாபிலும் சொல்லலை, யாருமே சுன்னத்துன்னு சொல்லலை. ஷாஃபி மஸ்லக்லையும் சுன்னத்துன்னு சொல்லலை, ஹம்பலி எல்லாரும் வாஜிப்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியான ஒரு இடத்துல ஏண்டா நோம்புன்ற ஃபர்தா நோம்புன்றது மிக முக்கியமான இபாதா. ஒரு இபாதா ஆகிறதுக்கு நியத்துன்ற அவசியம். அந்த அவசியமான நியத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க, சுன்னத்துன்னு சொல்கிறீங்களா இருந்தால் அதுக்கு என்ன ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குது? உங்களோட ஆதாரம் இல்லை. ஏனண்டா அடிப்படை இருந்தால் தான் ஆதாரம் இருக்கும். இப்போ அடிப்படை இல்லாதால இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு அது சுன்னத்துன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்லலாமா? சொல்லல. அது ஏனண்டா உங்களுக்கு அதுக்குரிய ஆதாரம் இல்லை. ஃபிக்ஹுடைய கிதாபை நான் சொல்ல பார்க்கல, எங்களுடைய ஃபிக்ஹு கிதாபில் இருக்கலாம், அடுத்து இதர மதாஹிபுடைய கிதாபாக இருக்கலாம், ஃபிக்ஹு முகார் எல்லா கிதாபுகள்லையும் இது மிக தெளிவாக பேசி வச்சுக்கிறாங்க நியத்துடைய விஷயத்தை. அதாவது நியத்து வாஜிபானது, நியத்து வைக்க வேண்டும். இது சுன்னத்தில் சுன்னத்துன்னு சொல்லிட்டு ஒன்றா வச்சுட்டு போகிறாது. அப்படி சுன்னத்துன்ற ஒருத்தர் சொன்னால் அவர் ஜும்ஹூருல் ஃபுகஹாக்கள், ஜும்ஹூருல் உலமாக்கள், வரலாற்றில் வந்த ஜும்ஹூர் உலமாக்களுக்கே முரண்பட்டு விட்டார் என்று தான் பதிவு செய்கிறாங்க. சரி, ஜும்ஹூருல் உலமாக்களுக்கு முரண்பட்டுறா இஸ்லாத்தினுடைய அடிப்படையான முழுதிலிருந்தும் விலகி வேறொரு கருத்தை ஃபர்தான இபாதத்தில் கொண்டு வராரு. எனவே இப்படியான சிந்தனைக்கு பின்னால் போகிற வாலிபர்கள், இளைஞர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நோன்பை பாலாக்கி விட வேண்டாம். நியத்தில்லாமல் நோன்பு ஜும்ஹூருல் உலமாக்கிடத்தில் ஒரு நாளும் செல்லுபடியாகாது. நியத்துன்றது ஷர்த்து, வெச்சே ஆக வேண்டும். அது சுன்னத்தில்லை, வாஜிபானது. நியத்துன்றது வாஜிப், சுன்னத்தில்லை, அது வாஜிபானது. இதனால் எல்லா ஃபத்வாக்குடைய அஸ்ஹருடைய ஃபத்வா இருக்கலாம், அல்லது தாருல் இஃப்தால் மிஸ்ரியாவாக இருக்கலாம், அல்லது வேறு ஃபத்தாவாக்கள் எங்கே தான் போனாலும் இது நியத்து வாஜிபன்றதில் மிக தெளிவாகவே இருக்க, மிக தெளிவு. அது சுன்னத்துன்னு சொல்லி நோன்பு ஒரு நாளும் ஃபசாதாக்கி விட வேண்டாம். சுன்னத்தை அதை நோன்பை நீயத்தை சொல்லித்தாரது ஞாபகம் மூட்டுறதுக்கு, சொல்லி தந்தோ இல்லையோ மனதில் வந்தால் தாராளமாக நீயத்து உண்டாயிரும். சொல்லித்தாரது
பிதாத்துன்னு ஒரு நாளும் சொல்ல இயலாது. அதுக்குரிய தலைப்பு வேறையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வேறு நேரம் எடுத்து பேசுவோம். சொல்லி தரது எந்த பிரச்சனையுமே இல்லை. சொல்கிறதுக்குரிய ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கு ஆதாரம் சொல்கிறதுக்குரிய ஆதாரம் தேவைப்பட்டால் யார் முபாரக் மதனியாக இருக்கலாம், வேறு ஆக்களாக இருந்தால் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த ஆதாரத்தை வேறு விரிவாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். எனவே குறிப்பாக இந்த இப்படியான பேச்சுகளை கேட்டுட்டு யாரும் தனது நோன்புகளை ஒரு நாளும் பாலாக்கி விட வேண்டாம் என்றதை நான் சொல்கிறோம். இறுதியாக ரமதானில் நோம்பு நியத்து வாஜிப் கண்டிப்பாக வச்சாக வேண்டும். இரண்டாவது எல்லா ஃபத்தாவாக்களும் வாஜிப் என்றதை குறித்து சொல்லுது. அடுத்ததாக இது சுன்னத்துன்னு சொல்கிறாங்க பேச்சை கேட்டுட்டு நோம்பு பழுதாக்கி விட வேண்டாம் என்ற விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிறோம். இதோட நாங்கள் எங்களோட இபாதத்தை சீராக சிறப்பாக செஞ்சு கொண்டே அப்படி போகிறோண்டா அதுக்கு இல்மை கற்றுக்கொள்ளணும், அதுக்கு தெளிவாக கற்றுக்கொள்ளணும், யாரிடத்தில் எதை கற்றுக்கொள்கிறோம்ன்றதை கவனமாக இருக்கணும். அந்த நீயத்துன்ற விஷயத்தில் மனதில் தான் நீயத்து வர விஷயம். சொல்லி கொடுக்குறது சுன்னத்து வாஜிபண்டு யாரும் ஒன்றும் பேச இல்லை. சொல்லி கொடுக்க இல்லாட்டி சொல்லி வாயால் உச்சரிக்கிறது, வாயால் உச்சரிக்க இல்லாட்டி நோன்பு கூடாதுன்னு யாருமே சொல்லலை. என்ன இதை போட்டு அதான் சமூகத்துக்கிடையில் பிதாத்துண்டு வாடிவர்கள் எல்லாம் ஏதோ பிதாத்து நடக்குதுன்னு சொல்கிற மாதிரி விளங்குது. எனவே பள்ளியில் சொல்லிக் கொடுக்குற அந்த நீயத்து ஒரு நாளும் பிதாத்து இல்லை, அதுக்குரிய பகுதி வேறாக இருக்குது. நோன்பை எல்லாம் சரியாக பிடிக்கிறேன்டா இந்த வாஜிபான கடமையை சரியாக நிறைவேற்றுவோம். ஒவ்வொரு நாளும் இரவில் மக்ரிபில் இருந்து ஃபஜ்ர் வரைக்குமான நேரத்தில் ஒரு நேரத்தை நாங்கள் மனதால் நீத்து வச்சு கொண்டா தாராளமாக போதுமானது. உச்சரிவு பள்ளியை சொல்லித்தாரதும் பிதாத்து இல்லை, சொல்லித்தரக்கூட சொல்கிறதும் பிதாத்து இல்லை. அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றதில் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தெளிவான விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.